ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து சந்திரபாய் போர்கர் என்ற பக்தையோட அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அது தொடர்ச்சியை நாம் இப்போ கேட்க போகிறோம். சந்திரபாய் போர்கர் அம்மையார் 1918ஆம் ஆண்டு ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு போனப்ப ஸ்ரீ சாயிபாபா உன்னுடைய ஆழ் மனசில் என்ன எண்ணங்கள் இருக்குது, என்ன ஆசை இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த அம்மையாருக்கு தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்த பொழுதிலும் ஸ்ரீ சாயிபாபா கிட்ட அதை வெளிப்படையாக சொல்லாமல் என் மனசில் என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாபா அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாயிபாபாவோட மகா சமாதி ஆகுது. 3 வருடங்கள் கழிச்சு, அதாவது இவங்களோட 51வது வயதில் இவங்களுக்கு பீரியட்ஸ், அதாவது அந்த மந்த்லி சைக்கிளும் நின்றுடுது. ஸோ இந்த தருணத்தில் இவங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஏதோ வித்தியாசமாக ஏதோ தன் உடம்புக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. வயிறும் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது. அதனால டாக்டர் புரந்தரை கிட்ட இவங்க போகிறாங்க. அவர்கிட்ட போனால் கன்சல்டேஷனுக்கு அவர் சொல்கிறாரு, வயிற்றுக்குள்ளே ஏதோ கட்டி இருக்குது, அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிவாதமாக எந்த ஆப்ரேஷனும் நான் பண்ணிக்க மாட்டேன், 10 மாதம் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. இந்த 10 மாத காலமும் இவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது. அதாவது காலில் வீக்கம் வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உடம்புல ரொம்ப அசதியாக இருக்குது. நிறைய மாதங்கள் இவங்க விரதமாகவே இருந்திருக்காங்க, எதுவுமே சாப்பிடாம. சில நாட்கள் வெறும் தண்ணியில் ஸ்ரீ சாய்பாபாவோட உதியை போட்டு தீர்த்தம் மட்டுமே குடிச்சே அவங்க இருந்திருக்காங்க. இப்படியே 10 மாதம் ஆகுது. ஒரு நாள் எப்பவும் போல் அவங்களோட வீட்டு வேலைகள்லாம் அவங்க செஞ்சுட்டு போயிட்டு படுக்க போயிருக்காங்க. இரவு தூங்க போகும் பொழுது அப்போது யாருமே, ஒரு மருத்துவர் இல்லை, மருத்துவச்சி இல்லை, எந்த மருத்துவ உதவியும் இல்லை, எந்த மருந்துகளும் உபயோகிக்காமையே ரொம்ப சாதாரணமாக சுலபமாக இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை என்னைக்கு பிறக்கிறான் அப்படின்னா, ஸ்ரீ சாயிபாபா மகா சமாதி அடைந்து சரியாக 3 வருடம் 2 தினங்கள் கழித்து, அதாவது தன்திரையோதசி அன்னைக்கு இந்த குழந்தை பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்ரீ சாயிபாபாவோட பரிபூர்ண அருளால் மட்டுமே சாத்தியமாச்சு. இது அவருடைய ஒரு பெரிய சமத்காரம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுடைய கணவருடைய மரணத்தில் ஸ்ரீ சாயிபாபா எந்த அளவுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணினாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அவங்க கணவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே ஸ்ரீ சாயிபாபா இவங்களை தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் இரவு ஸ்ரீ சாயிபாபா இவங்க கனவுல தோன்றி, ஸ்ரீராம நான் எடுத்துக்க போகிறேன். ஸ்ரீராமுங்கிறது இவங்களோட கணவரோட பெயர் ராமச்சந்திர போர்கர். ஸ்ரீ சாயிபாபா எப்போவுமே ஸ்ரீராம் தான் அவரை கூப்பிடுவார். அதனால ஸ்ரீராம நான் எடுத்துக்க போகிறேன், நீ எதுவுமே பயப்படாத, நான் உன்னோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அம்மையார் பாபா அவருக்கு பதில் என்ன எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்ரீ சாயிபாபா, இல்லை, நீ இந்த உடம்பால் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அதனால நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கணும், அவர் போனதுக்கப்புறமும் நீ இருந்து அந்த காரியங்களெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ சாயிபாபா இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் இவங்க இந்த கனவு காட்சியை பற்றி அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, இது ஒரு கனவு தானே விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்ச நாள்லேயே அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் விக்கல், அந்த விக்கல் ரொம்ப நிற்காம, அந்த கிட்னி ப்ராப்ளமை விட அந்த விக்கல் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக அடைஞ்சிருச்சான். அப்போ ரொம்ப பயந்துட்டாங்க, இவருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க கணவருக்கும் தோன்றியிருக்கு, நாம் இனிமேல் பழக்க மாட்டோம் போல இருக்குது, நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு அவரும் நினச்சிருக்காரு. ஸோ அவர் அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த சாதுர்மாசியம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இறந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாதுர்மாசியம் முடியறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி அவங்க மனைவி கிட்ட அவர் சொல்லிக்கிட்டே
திடீர்னு அப்படியே அவரோட உடம்பெல்லாம் இறுகி போயிடுச்சான், அப்படியே கட்டை மாதிரி ஆயிடுச்சான் அவர் கை கால்கள்லாம், அப்படியே அன்கான்ஷியஸாக ஆயிட்டாராம். அப்போ இவங்க வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட மன்றாடி வேண்டி இருக்காங்க, பாபா இந்த சாதுர்மாசியம் முடிகிற வரைக்குமாவது அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது பாபா, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டி இருக்காங்க. இவங்க வேண்டின அடுத்த நாளே அவருக்கு வந்து திரும்பி நினைவு திரும்பிடுச்சு. நினைவு திரும்பினது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு வந்து அந்த ஸ்டிஃபாக இருந்தது இல்லையா, அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சான். அப்போ இவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கு. அவரும் வந்து நல்ல உற்சாகமாக ஆயிட்டாராம். அப்போது சாதுர்மாசியமும் முடிஞ்சிருச்சு, கார்த்திகை பௌர்ணமியும் முடிஞ்சிருச்சு, பிரதிபாதாவும் வந்துதான். அப்போ ஒரு நாள் இரவு வந்து ஆல்மோஸ்ட் மிட் நைட் இருக்கும். அப்போ அவங்க கணவர் சொன்னாராம், நீ வந்து கொஞ்சம் பாபாவோட ஆரத்தியை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இவங்க ஸ்ரீ சாய்பாபாவோட ஆரத்தியை பண்ணியிருக்காங்க. ஆரத்தி பண்ண அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை நல்லா உறக்க பாராயணம் பண்ணு, உறக்க பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் இந்த அம்மாவும் வந்து இரவு முழுக்க விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை இவங்க படிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்படியே இரவு முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் காலையில் டாக்டரை வர வச்சுருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, ஒன்றும் இல்லையே, அவருக்கு எதுவும் ஆபத்தான கட்டத்துலலாம் அவர் இல்லை, அவர் நல்லா இருக்காரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் தோணியிருக்கு, இல்லை இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளேயோ இல்லை சாயங்காலத்துக்குள்ளே அவர் இறந்துருவார் அப்படின்னு இவங்க மனசில் வந்து பாபா ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காரு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கங்கை தீர்த்தத்தை வந்து அவர் வாயில் ஊற்றியிருக்காங்க. அவரும் குடிச்சிட்டு ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு நாம ஜபம் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து யாரோ இவங்க கணவரை வந்து கூப்பிடுறதுக்காக இந்த வேலையாட்கள் யாரோ வாசல்லேருந்து பாபா அப்படின்னு இவங்க கணவரை கூப்பிட்டுருக்காங்க. இவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. இந்த அம்மா பக்கத்துலேயே உட்காந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்டேயும் கிருஷ்ண பகவான் கிட்டேயும் இவர் வந்து உங்கள் திருவடியை வந்து அடையணும் நல்லபடியாக அப்படின்னு வேண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே நல்ல நினைவோடையே அப்படியே நாமஸ்மரணம் சொல்லிக்கிட்டே அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படி ஒரு உன்னத கதியை வந்து என் கணவருக்கு ஸ்ரீ சாய்பாபா அருளினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க மகனை பார்த்துக்கிறது, அப்புறம் இவங்க இருக்காங்க இல்லையா வசிக்கிற அந்த பங்களா வில்லேபார்லையில் அந்த பங்களாவை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாரும் அந்த பங்களா தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு இவங்களை ரொம்ப மிரட்டி ரொம்ப துன்புறுத்தி கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்காக இந்த அம்மையார் வந்து ஒரு 14,000 ரூபாயை பிரட்டி அந்த பணத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணி இந்த கேஸ்லேருந்து எதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இந்த பங்களாவில் வாழறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சில உறவினர்கள் வந்து இவங்களுக்கு வந்து திரும்பியும் ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து இந்த பிளாக் மேஜிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏதோ செஞ்சு இவங்க வீட்டில் வந்து வச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு வந்து யாருமே வாடகைக்கு வரக்கூடாது, இவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் வரக்கூடாது அப்படின்னு இவங்களை படுத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. ஸ்ரீ சாய்பாபா அந்த கருணாமூர்த்தி வந்து இந்த அம்மா கனவுல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, இவங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம் பழம் இருக்குங்கிறத இந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு. அது தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த அம்மா வந்து வேற ஒரு நல்ல உறவினர்களை வச்சு கோவாவில் இருக்க இவங்களுடைய குலதெய்வ அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இதை பற்றி சொல்லி இந்த பிளாக் மேஜிக்கை முறியடிக்கிறதுக்கான பூஜைகளை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சு அப்புறம் அதுலேருந்து இவங்க வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஸ்ரீ சாய்பாபா வந்து எப்போவுமே என்னோட இருந்து என் குடும்பத்தையும் என்னையும் ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றி அருள் புரிந்தார் அப்படின்னு சந்திரபாய் போர்க்கர் தன்னுடைய அனுபவத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதோடு இந்த அம்மாவுடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. ஓ